வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ உடல் நலம் இல்லாமல் மன மகிழ்ச்சி இல்லை. ஸோ உடல் நலம் வரணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து இன்றைக்கி உடற்பயிற்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடற்பயிற்சி இல்லாமல் உடல் நலம் கிடையாது. இப்போ உடற்பயிற்சி பயணம்னா இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னா, உடற்பயிற்சிக்கு ஏற்ற உடல் ஆடை உபகரணங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்தாச்சு. இப்போ ஓடுறது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷூ வேணும், ஓடுறதுக்கான ட்ரெஸ் வேணும். சைக்கிள் ஓட்டுறது அப்படின்னு வச்சுக்கலேன், முறைப்படி விளையாட்டு ரீதியாக சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா, நான் ஒரு சைக்கிள் ஓட்டக்கூடிய விளையாட்டு வீரன் அப்படிங்கிற முறையில் நம்ம உடம்புல போடக்கூடியது குறைஞ்சது 10 விளையாட்டு உபகரணங்கள் இருக்குது. மினிமம் 10 ஸ்டாண்டர்ட். அது ரொம்ப முக்கியமானது ஹெல்மெட். நம்ம இப்போல்லாம் மோட்டார் சைக்கிள் ஓட்டுறவங்களே ஹெல்மெட் போடுறதில்லை. ஒரு சிலர் அவங்களுக்கு இந்த ஹெல்மெட்டினுடைய பயன் தெரியல அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டக்கூடிய டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. இவங்களால் அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும், ரோட்டில் போகிறவங்க உயிருக்கும் ஆபத்து வந்துடும். ஸோ சைக்கிள் ஓட்டுறதுக்கே 10 விதமான உபகரணங்கள் நம்ம உடம்புலேயே அணிய வேண்டியிருக்கு. இப்படி தான் எல்லா விளையாட்டுகளும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், இல்லாட்டி கிரிக்கெட்டாக இருக்கட்டும். ஸோ ஆனால் இந்த உபகரணங்கள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அது ரீசனபிளாக இருக்கணும். அது விலை குறைந்த விலையாக இருக்கணும். நமக்கு ஈஸியாக போய் வாங்குற மாதிரி இருக்கணும். இன்னொன்று, ஒவ்வொரு முறையும் அது அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு சிறந்த புது ப்ராடக்ட் வரணும். ஸோ அந்த வகையில் டிக்கத்லான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 10வது ஸ்டோர் இங்கே டி நகர் சென்னை அவங்க திறக்கிறாங்க. இது இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கிட்டத்தட்ட 70 விதமான விளையாட்டுகள் இருக்குது. 70 விதமான விளையாட்டுகள், அதில் 5000 விதமான விளையாட்டு உபகரணங்கள் இருக்குது. அது எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ நமக்கு தேர்வு செஞ்சு நமக்கு ஏற்ற மாதிரி உள்ள விளையாட்டு உபகரணங்களை இங்கே வாங்கலாம். அது மட்டும் இல்லை, டெக்கத்லான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது, ஒரு விளையாட்டு வீரருங்கிற முறையில் அவங்களே இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போது முகப்பேரில் ஒரு டெக்கத்லான் இருக்குது. அங்கே நாங்கள் காலையில் போய் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுவோம். அந்த இடம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு. அங்கேருந்து தான் சில விளையாட்டு போட்டிகள் நடத்துவோம். சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறது 100 கிலோமீட்டர் சைக்கிள் அங்கேருந்து தான் காலையில் ஆரம்பிக்கும், அங்கே தான் முடியும். அங்கே தான் தண்ணி பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுப்போம். அது ஒரு முக்கியமான வசதியை அவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இல்லை, 10 வருஷம் முன்னாலேயே ஓஎம்ஆரில் ஒரு டெக்கத்லான் கொடுவு, அங்கே இருந்தால் நாங்கள் சைக்கிள் போவோம், பாண்டிச்சேரி போயிட்டு திரும்பி வந்துடுவோம். அவங்க எங்களுக்கு எல்லா விதமான உதவி செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி விளையாட்டு வீரர்களுக்கான உதவி செஞ்சு விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுடைய மோட்டோவே the benefits and the pleasure of sports should be made available to everybody. விளையாட்டினுடைய சுகம், விளையாட்டினுடைய நன்மைகள் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ சென்னையிலே நம்ம கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இருக்கிறோம். சென்னையை சுற்றிய பகுதியில் 1 கோடி மக்கள். 1 கோடி மக்களுடைய உடல் நலம், மனநலம், சமூக நலம் எல்லாம் தலைமை பண்பு இதெல்லாம் அதிகப்படுத்தணும்னா எல்லாருமே விளையாடி ஆகணும். இப்போ ஒரு நல்ல செய்தி என்னென்னா, தமிழ்நாட்டில் விளையாட்டுக்கு இளைஞர்கள் ரொம்ப மரியாதை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் விளையாட்டில் ஈடுபடுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயுமே யாருமே மாரத்தான் ஓடலை. இப்போது சென்னை மாரத்தான்னா கிட்டத்தட்ட உலகத்திலே அறிமுகமான மாரத்தான் மும்பை மாரத்தான். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. கோயம்புத்தூர் மாரத்தான்லேயே 18,000 பேர் ஓடுறாங்க. ஊருக்கு மாரத்தான் நடக்குது. கடந்த சீசனில் நானே 7 இடத்துல மாரத்தான் ஓடிக்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ அப்படிங்கிற போது மக்களே திரளான ஒரு மேட்ச் மூவ்மெண்ட்டாக வந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் விளையாட்டு. அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க சைக்கிளை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. கோவிட்டுக்கு முன்னாடி நீங்கள் ரோட்டில் சைக்கிள் ஓட்டுறவங்களை அவ்வளோ பார்க்க முடியாது. இன்றைக்கி எல்லா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலையும் பெரும்பாலும் எல்லா ரோட்லேயும் நீங்கள் தரமான சைக்கிளில் தரமான மனிதர்கள் ஓட்டுறதை பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு ஒரு விளையாட்டினுடைய தலைநகரம் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த டெக்கத்லான் இங்கே திறங்கிட்டு மக்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்குது. நல்ல சிறந்த இளைஞர்கள், இப்போ ஹரிஷ் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா எஸ்பிஓஎஸ் ஸ்கூலில் படித்து, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து, அவர் அடிமட்ட நிலைமையில் போய் சேர்ந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கான்ஸ்டபிளாக சேர்கிற மாதிரி சேர்ந்து அவருடைய சொந்த முயற்சியில் படிப்படியாக மேலே வந்து இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எல்லா ஸ்டோரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய
ஒரு தலைமை பதவிக்கு வந்திருக்கிறார். சரி, கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உங்களை பார்த்து நிறைய இளைஞர்கள் இன்ஸ்பயர் ஆகணும். இதில் எம்ப்ளாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்களை பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃப்ரெஷ் ஃப்ரம் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். ஏற்கனவே பாஸ்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட் இது போன்ற ஃபீல்டில் விளையாடி கொண்டிருந்தவங்களா பிக்கப் பண்ணி நல்ல தலைமை பண்பு பயிற்சி கொடுத்து அவங்கள இங்கே பணியில் அமைச்சிருக்காங்க. அவங்க இங்கே இங்கே வந்து ஷாப்பிங் வரக்கூடியவங்களுக்கு சரியான விதத்தில் கைடு பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்து எந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கைட் பண்ணி டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுத்து இது வாங்க வைக்கிறாங்க. அது டெக்காத்லானுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் பெரிய வேலை வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எத்தனை பேர் வேலை கொடுத்துருக்கீங்க இங்கே மட்டும்? தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 350க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து சேர்றவங்க பிற்காலத்தில் அவங்களே நிறைய கற்றுக்கிட்டு அவங்க கூட இன்னொரு கடையை திறக்க முடியும், இன்னொரு விதமான பிஸ்னஸ் அவங்களால பண்ண முடியும். அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் கூட ஒரு சிறந்த சேல்ஸ் பர்சனாக வர முடியும். ஸோ இவங்க வந்து சம்பளம் மட்டும் வாங்கிட்டு போக மாட்டாங்க, நிறைய ஸ்கில்ஸ், மனித திறமைகள், வித்தைகள் கற்றுக்கிட்டு தான் போவாங்க. அந்த வகையில் இங்கே உள்ள யங்ஸ்டர்ஸ் ஆர் அ குரூப் ஆஃப் மோஸ்ட் என்டர்பிரைசிங் லீடர்ஸ், யங் லீடர்ஸ் இங்கே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது, உடல் நலத்துக்கு முக்கியமானது, மன நலத்துக்கு முக்கியமானது. பெரிய பெரிய நோய் வந்து போச்சுன்னா நம்ம கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சம்பாதிச்ச ஒட்டுமொத்த பணத்தையும் கொடுக்க வேண்டியிருக்கோம். அது கொடுக்காம இன்னைக்கு பெரும்பாலும் நோய்கள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இது போன்ற ஒபிசிட்டி உடல் பருமன், இது போன்ற பல்வேறு விதமான லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், இது போன்ற மிக முக்கியமான வாழ்க்கை முறை நோய்கள், இந்த பெரும்பாலும் நோய்களை வந்து விளையாட்டின் மூலமாக தடுத்து விடலாம் அப்படிங்கிறது நமக்கு எனக்கு தெரிய வருது. இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலானது மன மகிழ்ச்சி. உடம்புல நோய் வந்து போச்சுன்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உடம்புல மகிழ்ச்சிக்கான சில ஹார்மோன்ஸ் சுரந்தால் தான் மகிழ்ச்சி ஏற்படும். சும்மா மகிழ முடியாது. பெரிய சாதனை படைக்கும் போது மகிழ்ச்சி வருது. ஏன்னா உடம்புல அந்த நேரத்தில் ஹார்மோன்ஸ், ஆக்சிடாசின், டோபமின், செரட்டனின், என்டார்ஃபின், இது போன்ற கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல ஏற்படும் போது தான் மகிழ்ச்சி ஏற்படும். ஸோ விளையாடும் போது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஏற்படும். ஸோ பொதுவான மன மகிழ்ச்சிக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ். இப்போ காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். எப்போ கான்ஃபிடென்ஸ் வரும்? நம்ம உடம்பு வந்து நல்லா ஷேப்பாக இருந்தால் தான் கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்கு விளையாட்டு இருக்கும். நம்ம உடம்புல நோய் இல்லைன்னா கான்ஃபிடென்ஸ் வரும். நமக்கு வந்து ஒரு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை, நம்ம மேலே ஒரு மதிப்பு இருந்ததுன்னா கான்ஃபிடென்ஸ் வரும். இது எல்லாமே விளையாட்டு மூலமாக வரும். விளையாட்டை அதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, விளையாட்டை ப்ரொமோட் பண்ணக்கூடிய டெக்காத்லான் அவர் நிறுவனத்துக்கும் அதை ஏற்பாடு செஞ்சிருக்கிற, அதை தலைமை தாங்கி நடத்தியிருக்கக்கூடிய ஹரீஷ் அவருக்கும், கிரண் அவர்கள், ராகுல் அவர்கள், இதான் கோர் மெம்பர்ஸ், இதை இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்கிற சிவில் இன்ஜினியர் சத்யா அவர்களுக்கும், இதை வந்து ஒரு மாஸ்டர் ஆஃப் செரமனி கோமதி அவர்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். ஆனால் வளர்ந்துவிட்ட நாடுகள் பாருங்களேன், அமெரிக்கா, சைனா, இங்கிலாந்து, இந்த நாடுகளில் காலேஜ் அட்மிஷன் போது ஈவன் ஃபார் ஆக்ஸ்போர்ட் போன்ற அல்லது ஸ்டான்ஃபோர்ட் போன்ற பெரிய காலேஜஸ்க்கெல்லாம் படிப்பு மார்க் மட்டும் அவங்க பார்க்கறது இல்லை. இவருக்கு விளையாட்டில் என்ன ஈடுபாடு இருக்கு, என்னென்ன விளையாட்டு விளையாடிருக்கிறாரு அதை கேட்குறாங்க. அது இருந்தால் தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. இவர் வந்து ஏதாவது வாலண்டியரிங் பண்ணியிருக்கிறாரா? எனவே தான் வெளிநாட்டில் இருக்கிற நம்ம இந்தியா சேர்ந்தவங்க பிள்ளைங்க இந்தியாவுக்கு வந்த உடனே ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக, சர்டிஃபிகேட்டுக்காக அவங்க வந்து வாலண்டியரிங் அனுப்புகிறாங்க. வாலண்டியர் விளையாட்டு. ஸோ இந்த விளையாட்டு அம்சம் ஒரு ஆளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உலக அளவில் ஒத்துட்ருக்காங்க. ஸோ எனவே நமது குழந்தைகளும் படிப்பு மார்க் ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக படிங்க, மார்க் எடுங்க, நாலேஜ் ரொம்ப பெருசு, திங்கிங் ரொம்ப பெருசு. அதோடு சேர்த்து உங்களுக்கு ஸ்கில்ஸ், ஸ்போர்ட்ஸில் தான் ஸ்கில்ஸ் வரும், உடல் உறுதி வரும், நல்ல பண்பு வரும், பொறுக்கக்கூடிய பண்பு, மற்றவர்களை மன்னிக்கிற பண்பு, மற்ற மனிதர்களை மதிக்கிற பண்பு எல்லாமே விளையாட்டு மைதானத்தில் தான் வரும். ஏன்னா ஒரு டீமாக விளையாடும் போது கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். நம்மளே தப்பு பண்ணிடலாம். ஃபுட்பால் விளையாடும் போது நம்மளே அடித்து வந்து மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ இன்னொரு ஆள் மிஸ்டேக் பண்ணும்போது நம்ம அவரை குறை சொல்லுவோம். இப்போ டாக்டர் இருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்கிறாரு,
எல்லாமே தெரியும், சர்ஜரிலாம் தெரியும். ஆனால் அவர் பேஷண்ட் கிட்ட ஒழுங்காக பேசலை, அவருக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு முகத்தில் பார்க்க மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கில் இல்லைன்னா அவர் நல்ல டாக்டராக இயங்க முடியாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கும் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் தெரிஞ்சால் போகிறாரு, கம்யூனிகேஷன் தெரிஞ்சிருக்கணும், சிம்பத்திக் இருக்கணும் அவர்கிட்ட, அவருக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும், எழுதக்கூடிய திறமை இருக்கணும். இப்படி எல்லா திறமைகளும் தேவைப்படுது. எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்போட நாலேஜோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிக்கு கூடவே சோஷியல் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. எனவே தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விளையாட்டு என்பது முக்கியமாக இருக்குது. எனவே தான் இப்போ எல்லாம் ஸ்கூலில் விளையாட்டு என்பது கோ கரிக்குலர்னு சொல்கிறாங்க, நாட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர். படிப்பு அல்லாத துறைன்னு சொல்லலை, படிப்போட சேர்ந்த துறைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் பொதுவான முக்கியத்துவம் இல்லை. இந்த செய்தியை நான் முக்கியமாக சொல்கிறதுக்கு காரணம், நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் வந்து என்ன குழந்தைய விளையாட சொல்லாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க, மார்ச் பாஸில் என் பிள்ளைய சேர்க்காதீங்கன்றாரு ஒரு குழந்தை, ஒரு பேரண்ட்ஸ். ஏன்னு கேட்டால் வெயில் பட்டுருமா, குழந்தைக்கு வெயில் அடிப்பட்டால் கலர் வந்து கருத்துருமா. அப்படி பேரண்ட்ஸே வந்து ஸ்கூலில் வந்து எங்கள் குழந்தைய விளையாட வைக்காதீர்கள். அது விளையாடினா தான் உங்கள் உடல் உறுதி வரும், டஃப்னஸ் வரும். டஃப்னஸ் தான் உலகத்தில் ஃபைட் பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை, கார்பரேட் வேர்ல்டுலேயே நீங்கள் வந்து மென்டல் டஃப்னஸ், ஃபிசிக்கல் டஃப்னஸ் இருந்தால் தான் உலகத்தில் உள்ள மக்களோட நம்ம போட்டி போட முடியும். இப்போ இங்கே டெக்கத்லானில் வந்து இவங்க சைனாவோட போட்டி போட்டு, அமெரிக்காவோட போட்டி போட்டு இவங்களே மெட்டீரியல்ஸ் தயார் பண்ணுறாங்க. அதனால தான் ரொம்ப சீப்பாக கொடுக்க முடியுது. இப்போ நம்ம இந்தியன் கம்யூனிட்டி வந்து பர்ச்சேசிங் பவர் ரொம்ப குறைவு, 80% மக்கள் ஏழைகள் தான். அப்போ அவங்க வாங்கணுன்னா ரொம்ப ப்ரைஸிங் கம்மி பண்ணுறாங்க. ஷூ எல்லாம் 200 300 ஷூ கிடைக்குது. ஸ்போர்ட்ஸ் பேக், அதாவது ட்ரெக்கிங் 166 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. அப்படிங்கிற போது ஸோ இது வந்து அஃபோர்டபிலிட்டி கொண்டு வந்துருக்குறாங்க. எனவே குழந்தைகளுக்கு விளையாடுறதுனால பெரிய செலவெல்லாம் ஒன்றும் வராது. செலவுக்கு மீறின பெனிஃபிட்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்குது. ஸோ பெற்றோர்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிற மாதிரி ஈக்குவலாக அவங்க விளையாடவும் வைக்கிறோம். அங்கே தான் நல்ல சிறந்த பண்புகள் அவங்களுக்கு வருது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிற டிசிஷன் மேக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாகும். டிசிஷன் மேக்கிங் அதேமாதிரி வந்து நீங்கள் தலைமை பண்பு போகும்போது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிசிஷன் மேக்கிங் உதவுன்னு நினைக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸில் விளையாடும் போது அது ஒரு டைனமிக்ஸ். நம்ம ஒரு ஆள் தனியாக விளையாட முடியாது. ஒரு வாலிபால்னால் 6 பேர், ஒரு ஃபுட்பால்னால் 11 பேர், ஒரு கிரிக்கெட் அதே மாதிரி 11-12 பேர். இப்படி ஒரு டீமில் விளையாடும்போது தான் மற்ற மக்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்படும். அவர்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான், அவங்களும் நம்மளை மாதிரி வீக் தான், அவங்களும் நம்மளை மாதிரி ஸ்ட்ராங் தான். ஹியூமன் ஃபீலிங்ஸ் கற்றுக்க முடியும். ஒரு விஷயத்தை எப்படி ஒரு ஆள்கிட்ட இருந்து செஞ்சு வாங்க முடியும். டு கெட் த ஒர்க் டன் பை சம் அதர் பீப்புள். அவங்கள மிரட்டி வாங்க முடியுமா, இல்லை ரொம்ப கெஞ்சி தான் வாங்கணுமா, இல்லை ரெண்டுக்கும் இடைப்பட்ட முறையில் பண்ணணுமா, இது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விதமான மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் இவங்ககிட்ட நம்ம அந்த வேலையை வாங்கலாமா. இன்னொன்று கோஆர்டினேஷன் அண்ட் கோஆப்ரேஷன். விவேகானந்தர் சொன்ன மாதிரி நம்ம சமுதாயத்தில் இல்லாத ஒரு பொருள் என்னென்னா கோஆர்டினேஷன் தான், ஆர்கனைசிங். நம்ம பேர் குட் இண்டிவிஜுவலி, தனிப்பட்ட முறையில் நம்ம 10 பேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆனால் டீம்னு வரும்போது நமக்குள்ள நம்ம வீக்காக இருக்கிறோம். மற்ற நாடுகளில் வந்து அவங்க ஒரு டீம் அப்படிங்கிற போது ஒரு ஜாப்பனீஸ் டீம், ஒரு சைனீஸ் டீம், ஒரு அமெரிக்கன் டீம், இங்கே மச் மோர் பவர்ஃபுல். பிகாஸ் தே கிவ் அண்ட் டேக். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு ஃபுட்பால் விளையாடுறத பாருங்களேன், அந்த பாலை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரவர் வேற ஆளாக இருப்பார், அது ரொம்ப லாங் ஷாட் அடிச்சவர் வேற ஆளாக இருப்பார், அந்த கோல் போஸ்ட் பக்கத்தில் கொண்டு போகிற ஆள் வேற ஆளாக இருப்பார், கோலை போடுற ஆள் இன்னொரு ஆளாக இருப்பார். ஆனால் கோலை போடுறவருக்கு தான் கிரெடிட் கிடைக்கும். அதுக்காக அவங்க முதல்ல பால் கிடைச்ச ஆளை எங்கேயும் அடிச்சிட்டாருன்னா அந்த சான்ஸ் தான் போயிடும். ஸோ ஒரு குரூப்புக்காக, ஒரு நாட்டுக்காக நம்முடைய நன்மையை விட்டு கொடுக்குறது, இன்னொரு பெயரை கொடுக்குறது பெருந்தன்மை. இதுபோல் இதெல்லாம் தான் லீடர்ஷிப். அண்டர்ஸ்டாண்டிங் த கோ-பிளேயர்ஸ், கோஆப்ரேஷன், கோஆர்டினேஷன், லவ் ஃபார் ஈச் அதர் அண்ட் பாடனை மன்னிக்கிறது, என்கரேஜிங். இதெல்லாம் தான் தலைமை பண்பு. இதை ப்ராக்டிக்கலாக தான் விவேகானந்தர் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக தான் ஃபுட்பால் கோர்ட்டில் தான் இது வரும். இதெல்லாம் கிளாஸுக்கும் எடுத்துலாம் தலைமை பண்புகளை சொல்லிக் கொடுக்க முடியாது. விளையாட்டு மைதானத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். எனவே தான் இந்த விளையாட்டு டெக்கத்லான் இன்னைக்கு முக்கியமானது. எனவே தான் விளையாட்டு முக்கியமானது. ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் நம்ம ஊரில் வரணும். கூடிய சீக்கிரம் மீண்டும் வந்து நமக்கு ஒலிம்பிக் போட்டி வரப்போகுது.
நம்ம போன வருஷம் வெறும் 6 மெடல் தான் வாங்கினோம். சைனீஸ் வந்து 96 மெடல் வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து 106 மெடல் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் மெடல் வாங்கணும். அதுக்கான ஒரு அடித்தளம் தான் இந்த டிக்கெட்லாம்.